என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண பெரிய கிட் மிஸ்டேக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல வந்து டைரக்ட்டா கிட் புல் பண்றது. கோட் எல்லாம் ஒர்க் ஆகும். பட் ஆனா என்னோட கிட் ஹிஸ்டரி பார்த்தோம்னா ஃபுல்லா மெஸ் அப் ஆயிருக்கும். தேர் இஸ் அ பெட்டர் வே. அது என்னதுன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இப்ப நான் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி மெயின் காப்பியோட லேட்டஸ்ட் கமிட் என்னன்னு சொல்லி காமிச்சிடுறேன். இதுதான் என்னோட லேட்டஸ்ட் கமிட். ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்றேன். ஒரு மாடியூல் ஒண்ணு பில்ட் பண்றேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ ஒரு மாடியூல் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இத கமிட் பண்றேன். கெட்டிங் ஸ்டார்டட் வித் கிட் தான் என்னோட ஸ்டார்ட்டிங் கமிட். இந்த மெயின் காப்பில இருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு மாடியூல் பண்ணி ஒரு கமிட் வச்சிருப்பேன். இன்னொரு டெவலப்பர் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணி மெயின்ல வந்து புஷ் பண்றாரு. அதான் மெயின் காப்பில. நானே போயிட்டு அத பண்றேன். இன்னொரு டெவலப்பரா பண்றேன்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு பேக்கேஜ் ஒண்ணு ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். நியூ பேக்கேஜ். நியூ பேக்கேஜ் ஒண்ணு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைல ஆட் பண்றேன். இப்போ இந்த சேஞ்சஸ வந்து யாரோ ஒரு டெவலப்பர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கிட் லாக் போடுறேன். இதுதான் என்னோட மெயின் காப்பியோட கிட் கமிட் ஹிஸ்டரி. என்னோட ஃபீச்சருக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து தேவை. மெயின் காப்பிய நான் புல் பண்றேன். ஸோ இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், கிட் புல் பண்றேன். கிட் புல் ரீபேஸ் இல்லாம நார்மல் கிட் புல் பண்ண சொல்றேன். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, டைரக்ட்டா மெயின்ல இருக்க சேஞ்சஸ் வந்துட்டு பிரான்ச்க்கு வந்து மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகும்போது ஒரு புதுசா எக்ஸ்ட்ரா கமிட் ஆட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது கமிட் மெசேஜ். இப்போ நான் லாக் போட்டு பார்த்தேன்னா, புல் பண்ண உடனே அந்த பேக்கேஜ் சேஞ்சஸ் வந்துருச்சு. ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரா கமிட்டும் எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பேக்கேஜ் தேவை. ஸோ அது வந்துருச்சு இல்லையா? பட் ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட கமிட்டோட ஹிஸ்டரி வந்து ஒரு மாரி கொலாப்ஸ் ஆயிருக்கு இல்லையா? இது இல்லாம பெட்டர் வே என்னன்னு பார்த்தோம்னா, ரீபேஸ் பண்றது. இப்ப நான் இதே ரீபேஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி பண்ணி காட்டுறேன். பழைய ஸ்டேட் கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் வந்து இத ரீபேஸ் பண்ணி காட்டுறேன். மெயின் காப்பியோட பிரான்ச்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து லோக்கலுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிரும். அப்டேட் பண்ணிட்டு, என்னோட எல்லா கமிட்ஸும் வந்து அந்த மெயினோட லேட்டஸ்ட்க்கு அகைன்ஸ்டா ரன் ஆகும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்துட்டு அத செக் பண்ணி கரெக்ட்டா, ப்ராப்பரா கான்ஃபிளிக்ட்ஸ் ஏதாவது வருதான்னு பார்த்து ரிசால்வ் பண்ணணும். இப்ப நான் ரன் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு எந்த கான்ஃபிளிக்ட்ஸ் எதுவும் இல்ல. இப்ப நான் லாக் போட்டேன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் ரீபேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினோட ஆக்சுவல் கிளீன் கமிட் எங்க இருக்கோ, அங்கிருந்து புதுசா என்னோட பிரான்ச்ச நான் ஃபோர்க் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ, அந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. எங்க வந்து நமக்கு அட்வான்டேஜா இருக்கும்னா, நம்மளோட கமிட் ஹிஸ்டரி வந்து லீனியரா இருக்கும். டீபக் பண்ணும்போது வந்து ஈஸியரா இருக்கும். ரீபேஸ் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட்ஸ் நெறைய வரும். நீங்க ரிசால்வ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ஒரு கமிட்டுக்கும். ஸோ கொஞ்சம் கடுப்பா இருக்கும்ன்றதுனால நான் புல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாரி எக்ஸ்ட்ரா கமிட் போட்டோம்னா, ஃபியூச்சர்ல வந்து டீபக் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ ரீபேஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்.